4ஆம் நூற்றாண்டு ஒரு சாதாரண இறையியல் சர்ச்சை மாதிரி ஆரம்பிச்ச ஒரு விஷயம் எப்படி ஒரு பெரிய பேரரசிய உழுக்கிற அளவுக்கு ஒரு நெருக்கடியா மாறிச்சு. சொல்லப்போனா இது கிறிஸ்தவத்தோட ஆன்மாவுக்காகவே நடந்த ஒரு பெரிய போராட்டம். அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அலெக்சாண்ட்ரியாவுல நடந்த ஒரே ஒரு பிரசங்கம் அவ்வளோ பெரிய ரோமானிய பேரரசிய ரெண்டா உடைக்கிற அளவுக்கு எப்படி ஒரு அச்சுறுத்தலா மாறுச்சு. இதுதான் நம்மளோட இன்னைய தேடலுக்கு மையப்புள்ளி. ஒரு மத நம்பிக்கை ஒரு சாம்ராஜ்யத்தையே ஆட்டி பார்த்த கதை இது. சரி வாங்க, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு விரிவாக பார்க்கலாம். முதல்ல இந்த கதையோட முக்கியமான ஒருத்தரை பார்ப்போம். இவர்தான் அலெக்சாண்ட்ரியாவின் குலபதி முதலாம் அலெக்சாண்டர். இவர் பொறுப்பேற்றுக்கிட்ட நேரம் ரொம்பவே சிக்கலானது. அதாவது கிபி 313ல கிறிஸ்தவர்கள் மேல நடந்த கொடூரமான தாக்குதல்கள் எல்லாம் அப்பதான் முடிவுக்கு வந்திருந்த சமயம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இவர் திருச்சபையோட தலைமை பொறுப்புக்கு வர்றாரு. பாத்தீங்கன்னா அப்போ திருச்சபைக்கு கிடைச்ச அமைதி ரொம்பவே பலவீனமா இருந்துச்சு. உள்ளுக்குள்ளே நிறைய பிரிவினைவாத குழுக்கள், கருத்து வேறுபாடுகள்னு ஏகப்பட்ட சவால்கள். அதனால அலெக்சாண்டரோட தலைமை பதவி ஆரம்பத்திலிருந்தே ஒரு சோதனை களமா தான் இருந்துச்சு. பல சர்ச்சைகள் வந்தாலும் ஒன்னே ஒன்னு மட்டும் மத்த எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு பூதாகாரமா வெடிச்சது. இந்த பெரிய மோதலுக்கான தீப்பொறி எங்கிருந்து வந்துச்சு தெரியுமா? அலெக்சாண்டர் கடவுளோட இயல்பை பத்தி கொடுத்த ஒரு பிரசங்கத்துல இருந்துதான். அந்த பிரசங்கத்துல தான் அவர் திருத்துவம், அதாவது ட்ரினிட்டி பத்தி பேசினாரு. ஒரு நிமிஷம், இந்த சர்ச்சை எதை பத்தின்னு சரியா புரிஞ்சுக்க இந்த திருத்துவ கோட்பாடுன்னா என்னன்னு சுருக்கமா தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொன்னா, ஒரே கடவுள், ஆனா தந்தை, மகன், பரிசுத்த ஆவியானவர்னு 3 சமமான நித்தியமான தெய்வீக நபர்களா இருக்கார். இதுதான் கிறிஸ்துவத்தோட மையமான நம்பிக்கை. இப்பதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இந்த 2 கருத்துக்களையும் பாருங்க. அலெக்சாண்டரோட நிலைப்பாடு என்னன்னா, மகன் அதாவது இயேசு தந்தையோட சம நித்தியமானவர், 2 பேருமே ஒரே தெய்வீக பொருள். ஆனா ஏரியஸ்னு ஒரு செல்வாக்கு மிக்க மதகுரு இருந்தார். அவர் இதை ஏத்துக்கல. அவர் என்ன சொன்னாருன்னா, இல்ல, மகன் தந்தையால உருவாக்கப்பட்ட ஒரு படைப்பு, அதனால அவர் தந்தைக்கு சமமானவர் இல்லன்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டாரு. இதுதான் அந்த பெரிய பிளவுக்கான ஆணிவேர். அலெக்சாண்ட்ரியாவில் ஆரம்பிச்ச இந்த இறையியல் விவாதம் ஒரு காட்டுத்தீ மாதிரி மெதுவா பரவ ஆரம்பிச்சது. ஏரியஸ் ரொம்ப திறமையான பேச்சாளர். தன்னோட வாதங்களால நிறைய பேரை, குறிப்பா மத்த மதகுருமார்கள் பலரையும் தம் பக்கம் இழுத்தாரு. அதுக்கப்புறம் பாருங்க, விஷயங்கள் ரொம்ப வேகமா நடக்க ஆரம்பிச்சது. கிபி 320ல ஒரு உள்ளூர் திருச்சங்கம் ஏரியஸோட போதனைகளை கண்டிக்குது. அடுத்த வருஷமே கிபி 321ல 100 ஆயர்கள் கொண்ட ஒரு பெரிய சங்கம் அவர் திருச்சபையிலிருந்து நீக்கிடுறாங்க. ஆனா ஏரியஸ் சும்மா இல்ல. அவர் பாலஸ்தீனத்துக்கு தப்பிச்சு போய் அங்கிருந்த சக்தி வாய்ந்த ஆயர்களோட ஆதரவை பெறுகிறார். அவரோட கருத்துக்கள் இன்னும் வேகமா பரவுது. ஒரு சின்ன ஊர் பிரச்சனையா ஆரம்பிச்சது இப்ப கிழக்கு ரோம பேரரசு முழுமைக்கும் ஒரு பெரிய பிரச்சனையா மாறி நிக்குது. இந்த சமயத்துல தான் இந்த விவகாரம் ஒருத்தரோட கவனத்தை ஈர்க்குது. அவர் யாருன்னா, ரொமானிய பேரரசர் முதலாம் கான்ஸ்டன்டைன். அவர் இந்த விஷயத்துல தலையிட முடிவு செய்யறாரு. ஆனா அவரோட நோக்கம் மத சம்பந்தப்பட்டதே இல்லவே இல்ல. அது முழுக்க முழுக்க அரசியல். யோசிச்சு பாருங்க, கான்ஸ்டன்டைன் அப்போதான் பல போர்களுக்கு பிறகு ரோமானிய பேரரசை ஒன்னு சேர்த்திருக்காரு. இந்த நேரத்துல கிறிஸ்துவத்துக்குள்ள இவ்ளோ பெரிய பிளவு வர்றது பேரரசோட ஸ்திரத்தன்மைக்கே ஆபத்துன்னு அவர் நினைச்சாரு. இது ஒரு புது உள்நாட்டு கலவரத்துக்கு விதையா மாறிடும்னு பயந்தாரு. அவருக்கு யார் சொல்றது சரின்னு கவலை இல்ல, பேரரசு ஒற்றுமையா இருக்கணும், அவ்வளவுதான். கான்ஸ்டன்டைனோட பார்வையில இது ஏதோ புரிஞ்சிக்கவே முடியாத சின்ன சின்ன விஷயங்கள பத்தின ஒரு அற்பமான வாக்குவாதம். ஆனா அலெக்சாண்டர் மாதிரியான திருச்சபை தலைவர்களுக்கு இது அப்படி இல்ல. இது வெறும் வாக்குவாதம் கிடையாது. இது மக்களின் நித்தியமான ரட்சிப்பையே முடிவு செய்ய போற ஒரு விஷயம். ஒன்னு அரசியல் பார்வை, இன்னொன்னு ஆன்மீக பார்வை. இந்த 2க்கும் நடுவுல இருந்த பெரிய இடைவெளி தான் இந்த மோதலை இன்னும் மோசமாக்கிச்சு. கான்ஸ்டன்டைன் சமாதானம் செய்ய முயற்சி பண்ணி பார்த்தாரு, கடிதங்கள்லாம் அனுப்புனாரு. ஆனா எதுவுமே வேலைக்காகல. அதனால அவர் ஒரு அதிரடியான முடிவு எடுத்தாரு. பேரரசுல இருக்கிற எல்லா கிறிஸ்தவ ஆயர்களையும் ஒரே இடத்துக்கு கூப்பிட்டு ஒரு பிரம்மாண்டமான பொதுச்சங்கத்தை கூட்டினார். இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும்னு அவர் தீர்மானிச்சிட்டார். இது திருச்சபையோட வரலாற்றுல ஒரு முக்கியமான திருப்புமுனை. ஏன்னா கிபி 325ல நைசியாவுல நடந்த இந்த சங்கம் தான் முதல் உலகளாவிய பொதுச்சங்கம். அதாவது ஒட்டுமொத்த கிறிஸ்தவ உலகமும் ஒன்னு கூடின முதல் நிகழ்வு. கிறிஸ்தவத்தோட எதிர்காலமே இங்கதான் தீர்மானப்பட இருந்துச்சு. இப்போ களத்துல 2 தரப்பும் நேருக்கு நேர் மோத தயாரா இருந்தாங்க. ஏரியஸ் ஒரு பக்கம், அவருக்கு எதிரா அலெக்சாண்டர் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிற தலைமை பாத்திரத்துல இருந்தாரு. அவருக்கு ஆதரவா பக்கபலமா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா, அவரோட புத்திசாலி இளம் உதவியாளர் அத்தனாஷியஸ். இந்த அத்தனாஷியஸ் பிற்காலத்துல வரலாற்றின் போக்கியே மாத்தின ஒரு பெரிய தலைவரா உருவானாரு. பல நாட்கள் நடந்த காரசாரமான விவாதங்களுக்கு பிறகு நைசியா சங்கம் ஒரு தெளிவான தீர்ப்பை வழங்குச்சு. ஒன்னு, ஏரியஸோட கொள்கைகள் வெறும் கருத்து வேறுபாடு இல்ல,
அது ஒரு ஹெரசி, அதாவது இறை நிந்தனைன்னு அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டது. 2 ஏரியஸையும் அவரோட முக்கிய ஆதரவாளர்களையும் நாடு கடத்தினாங்க. 3வது ரொம்ப ரொம்ப முக்கியமா நைசின் நம்பிக்கை அறிக்கைன்னு ஒரு உறுதியான விசுவாச அறிக்கை உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பயன்படுத்துற அடிப்படை நம்பிக்கை அறிக்கை இதுதான். இது போக ஈஸ்டர் தேதியை கணக்கிடுற முறையையும் ஒரு நிலைப்படுத்தினாங்க. ஆக மொத்தம் அந்த சங்கத்துல அலெக்சாண்டருக்கு ஒரு முழுமையான வெற்றி கிடைச்சது. சரி, நைசியாவுல இவ்ளோ பெரிய வெற்றியை பெற்ற அலெக்சாண்டரோட மரபு அதுக்கப்புறம் எப்படி தொடர்ந்தது? ஆனா இங்க ஒரு சோகம். நைசியாவுல இருந்து ஊர் திரும்பின வெறும் 5 மாசத்துல அலெக்சாண்டர் இறந்து போயிடுறாரு. ஆனா அவரோட மிக முக்கியமான பங்களிப்பு அந்த வெற்றி மட்டுமே இல்ல, அது இன்னும் முழுமையா வெளிப்படாம இருந்துச்சு. அவர் இறக்கும் தருவாயில் தனக்கு பிறகு அந்த பொறுப்பை யார்கிட்ட கொடுக்கணும்னு ஒரு முக்கியமான முடிவெடுத்தாரு. அந்த போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்ல தன்னோட நம்பிக்கைக்குரிய இளம் உதவியாளரான அத்தனாசியஸ அடுத்த குலபதியா நியமிச்சாரு. நைசியா இறையியலோட மாபெரும் பாதுகாவலனா வரலாறு முழுக்க கொண்டாடப்பட்டவர் தான் இந்த அத்தனாசியஸ். இதுதான் அலெக்சாண்டரோட உண்மையான மரபு. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை விட்டு போறேன். ஒருவேளை அன்னைக்கு நைசியாவுல ஏரியஸ் ஜெயிச்சிருந்தா இன்னைக்கு நம்ம பார்க்கற கிறிஸ்தவமோ இந்த உலகமோ எப்படி இருந்திருக்கும்? ஒரு பிரசங்கத்துல ஆரம்பிச்ச ஒரு விவாதம் எப்படி ஒரு பேரரசியே தலையிட வச்சு ஒரு மதத்தோட அடிப்படை நம்பிக்கைகளையே வரையறுத்துச்சுன்னு பாத்தீங்களா? அந்த விவாதத்தோட முடிவு மட்டும் வேற மாதிரி இருந்திருந்தா இன்னைக்கு நம்மளோட வரலாறு எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க.